கர்த்தர் நமக்கு சிறுமையை விலக்கி அவர் நமக்கு மறுவாழ்வை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது. என் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படி நினைக்கக்கூடாது. ஆமென். நான் இருக்கிறத விட செத்து போகலாம் நினைக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் நமக்கு பேசுகிறார். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நான் என்ன நன்மையை கண்டுட்டேன், நான் என்ன ஆசீர்வாதத்தை கண்டுட்டேன், நான் என்ன சுகத்தை கண்டுட்டேன், நான் என்ன சுகபோகத்தை பார்த்துட்டேன், நான் என்ன ஸ்தோத்திரம் நன்மையை அனுபவிச்சுட்டேன். ஒன்றுமே இல்லையே. ஸ்தோத்திரம். அப்படின்னு நம்ம விரக்தி அடைவது அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் அந்த விரக்தி, அந்த வெறுப்பு, அந்த சலிப்பு, அந்த ஸ்தோத்திர சஞ்சலத்துக்கு தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், உனக்கு மறுவாழ்வை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருக்களை விலக்கி கர்த்தர் மறுவாழ்வை கொடுப்பார். தீங்குகளை விலக்கி கர்த்தர் மறுவாழ்வை கொடுப்பார். சிறுமையை விலக்கி கர்த்தர் மறுவாழ்வை கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளோ அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு மறுவாழ்வு நமக்கு உண்டு. ஸ்தோத்திரம். அவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார், நான் நல்லா இல்லை. ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு பேரை காட்டில நம்ம நல்லா இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்ன ஆளுக்கு முன்னாடியும் சரி, அதை ஸ்தோத்திரம் சொன்ன ஆள் முன்னாடியும் சரி, அதை பார்த்த ஆள் முன்னாடியும் சரி, கேட்ட ஆள் முன்னாடியும் சரி, இந்த 3 பேருக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை உயர்வாக தான் வைப்பார். ஆமென். உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நான் உன்னை ஸ்தோத்திரம் அட்ரஸே இல்லாத பண்ணுறேன்னு சொல்ல ஆள் முன்னாடி தான் நமக்கு ஒரு பெரிய நிலையான அட்ரஸை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தர் நமக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம் தேவன் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் ஸ்தோத்திரம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் பெரியவர். பெரிய காரியங்களை செய்வார். அவர் அற்புதங்களை செய்வார். நம்ம நினைப்பதை விட செய்வார், வேண்டுவதை விட செய்வார், நம்ம எதிர்பார்ப்பை விட செய்வார், நம்ம நினைத்ததை விட செய்வார். நம்ம கண்ணீருக்கு அவர் பலன் கொடுக்காத போகவே மாட்டார். ஆமென். கண்ணீருக்கு பலன் கொடுக்காத போகவே மாட்டார். மறுவாழ்வு நமக்கு உண்டாகும், மறு ஜீவியம் நமக்கு உண்டாகும், மறு சரீரம் நமக்கு உண்டாகும், மறு மதிப்பு நமக்கு உண்டாகும், மறு கணம் நமக்கு உண்டாகும், மறு உயர்வு நமக்கு உண்டாகும். இழந்ததை மறுபடியும் பெறுகிறது மட்டுமல்ல, அதில் இன்னும் ஒரு உயர்வும் மகிமையும் நமக்கு கர்த்தர் கிடைக்கப்பெற செய்வார். அல்லேலூயா. அவர் நமக்கு மறுவாழ்வை கொடுப்பார்.